ஷாக்கெட்டில் அடிக்காதுங்க, 100% ஷாக் அடிக்காது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. வணக்கம் மக்களே. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற காந்தி பார்க் ரவுண்டானா கிட்ட தான் இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட மிஸ்டர் ஷாட் வாட்டர் ஹீட்டர் ஷோரூமுக்கு தான் வந்திருக்குங்க. இப்போ வந்துட்டு அண்ணா கிட்ட வந்து நம்மளோட வாட்டர் ஹீட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியா ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம், யார் யார் வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வந்து அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லுவாருங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு புஞ்சை புளிமட்டிலேருந்து வந்திருக்கோங்க. ரொம்ப சந்தோஷங்க. வாட்டர் ஹீட்டர் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறீங்களா? நம்ம கடை எங்கே இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கள். காந்தி பார்க் ரவுண்டானா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரவுண்டானா பக்கத்துலேயே தான் நம்மளோட ஷோரூமுங்க சார். இதிலிருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்ட்ரிங்க சார். ஸோ இங்கே இல்லைனாலும் அங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க சார். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லு நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்க சார். இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்லேயே 18 மாடல் பண்ணுற கம்பெனி நம்ம மட்டும்தாங்க சார். ஓகேங்களா. ஏன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர்னா தண்ணி உள்ளே போய் வெளியில் ஒரு அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுங்க சார். நீங்கள் வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க சார். அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ருசிச்சு பண்ணியிருக்கேங்க. மாடலை ஒன்று பார்த்துடலாங்களா? பார்க்கலாங்கண்ணா வாங்க. இதோட பேசிக் மாடலுங்க, ஸ்மார்ட்டுங்க இந்த மாடலோட பேருங்க. இது வந்து வெறும் 1100 ரூபாய்க்கு 10 இயர் சர்வீஸ் வாரண்டியோட இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கணும்னு மட்டும்தான் ஆஃபரோட பண்ணிகிட்ருக்கேங்க சார். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா எக்கானமிங்கிற மாடலு. 10 வருஷம் முன்னால் நம்ம வந்து லான்ச் பண்ண மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். 10 இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்குறோம். இந்த சொல்லுங்கள் சார். நான் இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. இதோட குவாலிட்டி பற்றி நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா? அதான் சொல்கிறீங்களா, 10 வருஷம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வாங்கினவங்க இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தாங்க சார் இருக்காங்க. ஒரே ஒரு ஆணி அடித்து மாட்டிட்டாங்கன்னா போதும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலுங்க. இதுக்கு அடுத்த மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சீரீஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்குங்க டேங்க்கு. இந்த பக்கத்தில் வச்சு தட்டுற அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சவுண்ட் எப்படி வருதுங்க சார். இந்த சவுண்ட் எப்படி வருதுங்க சார். இது வந்து ஏபிஎஸ் ஃபுட் கிரேடுங்க. ஓகேங்களா. ஹீட்டிங் எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐயில் வந்துடும். இதில் பேசிக் மாடல் வந்து கிளாசிக் அப்படிங்கிற மாடலுங்க. 1600 இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1800 பண்ணுறேங்க. இந்தியாவிலேயே இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் சுவிட்சை வச்சது நம்ம மட்டும்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1800 வரும். ஏன்னா நிறைய வீட்டில் பாத்ரூம்குள்ளே சுவிட்ச் இருக்காது, வெளியில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் சுவிட்சோடு வந்துடும். இது வந்து 1800 ரூபா வருதுங்க. நம்ம மாடலில் இது வரைக்கும் நம்ம 10 இயர்ஸில் அதிகமாக சேல் ஆன ப்ராடக்ட்னு இதுதாங்க சார். இது வந்து எம்சிபி சுவிட்ச் மாதிரி எம்சிபி பிரேக்கருங்க. ஓவர்லோட் ஏதாவது கரண்ட் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிருங்க. இது வந்து அமேஸ் அப்படிங்கிற மாடல். இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட் இயர் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. 10 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா சார். ஓகேங்கண்ணா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கிற மாடல். இதுக்கு அடுத்த மாடல் இதெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணதுங்க. இந்த மாடல் எல்லாமே இதில் என்ன டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே வராதுங்க சார். இதில் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வருங்க. ஓகேங்களா. இது என்னென்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ண முடியாமல் போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் வராதனால உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த அவுட்லெட் பைப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மோல்டிங் சார். ஃபுல்லாக மோல்டிங் டைப்லேயே கொடுத்துருக்கீங்க. லீக்கேஜ் வராது உங்களுக்கு. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் நார்மலாக வருங்க. இது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா உப்பு தண்ணியில் யூஸ் பண்ணாங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பொறுத்து லீக்கேஜ் வரும். அதை தவிர்க்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லி மோல்டட் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே தெர்மோஸ்டாட்டும் 2 வச்சுருக்கேங்க. இது வந்து 2.0 நம்ம டெவலப் பண்ண மாடலுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபாயிலிருந்து 2300 ரூபா வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாடல் தான் 2300 ரூபா டாப் மாடல். 2.0 டாப் மாடலுங்க. வின்னர் அப்படிங்கிற மாடல் 2300 ரூபா பண்ணுறேங்க சார். இதுக்கு அடுத்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட் இயர் நம்ம வந்து லான்ச் பண்ண மாடல். இது வந்து விக்ரம் வின்னர் அப்படிங்கிற மாடலுங்க. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பாலி கார்பனேட்டுங்க. தீ பிடிக்காது, உடையாது. உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3200 வாட்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஹெவியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிள் பத்தாமல் இருக்கிறத பிரச்சனையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து உங்களுக்கு 1.5 மீட்டரை விட அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு ஆணி அடித்து மாட்டிட்டாங்கன்னா போதுங்க. இது வந்து 2500 ரூபாய்க்கு பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட் மாடலுங்க விக்ரம் ப்ரோ அப்படிங்கிறது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2700 ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்காங்க சார். இதுவும் 10 இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்குது. ஃபஸ்ட் இயர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. ஹீட்டிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டிங்க. 3200 வாட்ஸில் ஹெவி டியூட்டி கொடுத்துருக்கோம். இந்த தெர்மோஸ்டாட்டும் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுல ஹெவியான மாடல் அப்படின்னா விக்ரம் ப்ரோ போய்க்கலாங்க சார். ஆனால் இப்போ வந்துட்டு வாட்டர் ஹீட்டர்னாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஷாக் அடிச்சிடும், தண்ணியில் யூஸ் பண்ணுறது கரண்ட் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படுறாங்க. சரிங்க சார். நான் உங்கள் ப்ராடக்ட்டில் வந்துட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதாவது வருங்களா? நம்ம வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் 100% ஷாக் அடிக்காதுங்க. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறேங்க. வாங்க, தண்ணியில் ஷாக் அடித்து நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன் சார். ஓகேங்களா சார். ஓகேங்கண்ணா. வாங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துடலாங்க. நீங்கள் அதை காமிங்க. சரி வாங்க போகலாங்க, போய் பார்க்கலாங்க. கண்டிப்பாக போகலாம்.
பார்த்துட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். மக்களே இப்போ வந்துட்டு நம்ம அண்ணாவோட வீட்டுக்கு போயிடலாம். மேலே தான் வீடு இருக்குது. போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ணாகிட்ட சொல்லியிருக்கிறோம். அவரே வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. வாங்க போய் பார்க்கலாங்க. சார் வரவங்களுக்கெல்லாம் நான் செக் பண்ண முடியாதுங்க. திடீர்னு கேட்டார், செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் அது நீங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 100% ஷாக் அடிக்காத ப்ராடக்ட்டுங்க, சேஃபான ப்ராடக்ட்டு, தைரியமாக வாங்கலாங்க மிஸ்டர் ஷாட்டுங்க. ஓகேங்களா சார்? உங்களோட லேட்டஸ்ட் மாடலுங்க, ப்ரோ மாடல். நான் இப்போ வீடியோவில் வந்து என்ன எப்படி யூஸ் பண்ணுறது என்ன காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு ஆணி அடிக்கணும், அவ்வளோதாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க, அதுக்கு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஆணி அடிச்சுக்கணுங்க. ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாதிரி இருக்கிற இடத்துல இன்லெட் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க சார். அதுலேருந்து வரக்கூடிய இன்லெட் வந்து நம்ம வாட்டர் ஹீட்டரோட கீழே பார்த்தீங்கன்னா இன்லெட்டுங்க சார். இதில் வந்து இன்லெட் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாதனால எல்லா சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆணி இப்போ வந்து அடிக்க போகிறாங்க, அடிச்சு மாட்ட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் கொண்டு போயிட்டு மாட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடியுங்க. எலக்ட்ரீஷியன், பிளம்பர் யாருமே தேவை கிடையாது. நம்ம வாட்டர் ஹீட்டர் மாட்டுறதுக்காக சிம்பிளாக மாட்டியாச்சுங்க. 16 ஆம்ஸ் பிளக் பாயிண்ட்ல போட்டிருக்கோம். மெயினாக பிளக் பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எர்த் இருக்கணும். 16 ஆம்ஸ்ல மட்டும்தான் போடணும். சின்ன பிளக் பாயிண்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ணி போடக்கூடாது. 16 ஆம்ஸ் போட்டாலுமே அது வந்து எர்த்திங் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிட்டு போட்டுருக்காங்க. இல்லைன்னா தண்ணியில் வந்து லைட்டாக இண்டக்ஷன் மாதிரி வரும். இன்னைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல ஷாக் அடிக்குதுன்னு இருக்கிறாங்க. மிஷின்ல ஷாக் அடிக்காது. உங்க வீட்டுல எர்த்திங் இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து இண்டக்ஷன் வரும், அதோட ஷாக்கு நினைச்சுக்குவாங்க. அதனால கவனமா பாத்துக்காங்க. இப்போ நான் எப்படி ஆன் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு காமிச்சிட்டேன். ஆன் பண்ற ப்ரொசீஜர் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி இல்லாதனால போனோன்னு ஆன் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி திருப்புங்க. க்ளோஸா வந்தீங்கன்னா தெரியும், தண்ணி உள்ள போய் விழுகிறது எல்லாமே நீங்க பார்க்கலாம். நான் டீட்டெயிலாக சொல்றேன். தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபோர்ஸா உள்ளதாங்க போகுது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி மிக்ஸ் ஆகி வெளியில வர்றதுக்காக நம்ம அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து தண்ணி ஃபில் ஆயிருச்சு. ஓகே, ஃபில் ஆயிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 750 ml தண்ணி வந்து மிஷின் வந்து நின்றுட்டு இருக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், தண்ணி வெளியில வர்றது வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா மெயின் சுவிட்சுங்க. ஒவ்வொரு பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டருக்காக வெளியில ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெஷின்ல இருக்கிற எம்சிபி வந்து நம்ம வந்து ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன் பண்ண கிரீன் லைட் நீங்க பாத்துக்காங்க. ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா 15வது செகண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சார். அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் சார். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நீங்க பாக்கலாங்க. டெய்லியே கொஞ்சம் உள்ள வாங்க சார். தண்ணி கொதிக்கிறது தெரியுதுங்களா? 15 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ண சொல்றேன். அந்த 3/4 லிட்டர் தண்ணி சூடாகிறதுக்காக. ஒன்ஸ் அந்த தண்ணி சூடாயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ வந்து தண்ணி ஓபன் பண்ணிக்கலாம் சார். ஒரு நிமிஷம் தண்ணி முடிஞ்சோன்னு பாருங்க. இந்த தண்ணி வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்டர் தர்றாங்கன்னா இந்த சூடு 24 into 7 ஒரு சூழல் வந்துகிட்டே இருக்கு சார். ஆமா, இது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். பார்த்துட்டே இருக்கீங்க, தண்ணி வந்துட்டே இருக்கு. எங்கேயாவது சாகடிக்குதுங்களா? என்ன மெயினா மெயினா சாகடிக்கலாம் சொல்லலாமான்னு கேட்பாங்க. தாராளமா சொல்லலாம், ஒன்றும் ஆகாது. இது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து தண்ணியை நான் வந்து நிறுத்திடுவேன் சார். மிஷின் வந்து ஆன்ல இருக்கு, தண்ணி வந்து நிறுத்திட்டேன். இது வந்து நிறைய வீடுகள்ல தவறாக நடக்கக்கூடிய விஷயம். என்ன காரணம், எப்ப வேணா வந்து டேங்க்ல தண்ணி தீரலாம், திடீர்னு கரண்ட் போயிருக்கும் வந்திருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா மிஷின் ஆன்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஷின் ஒரு நிமிஷத்துக்குள்ள அதுக்காக ஆஃப் ஆயிருங்க. இப்ப நீங்க அதை மட்டும் பாருங்க, கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு நிறைய கேள்வி வந்து தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது இல்லைங்களா. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிமிஷத்துல மிஷின் அதுக்கு ஆஃப் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா 2 தெர்மோஸ்டாட்ல வந்து 5 inches கொடுத்துருக்கோம். அந்த கட் ஆஃப் வந்து அக்யூரசி இருக்கு. நீங்க அங்கேயே ஃபுல்லா காமிச்சிருங்க. தண்ணி இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. சவுண்ட் கேட்டு நினைக்கிறேங்க. இந்த புகை கூட வருது லைட்டா. அவ்வளவுதான், ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ வந்து டோட்டலா மிஷின் வந்து ஆஃப் ஆயிருச்சுங்க. நீங்க வந்து எந்த விதமான பயமும் தேவையில்லை. மறுபடியும் உங்களுக்கு மிஷின் ஆன் பண்ணணும் அப்படின்னு நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். வந்து ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் இது பண்ணிருக்கோம், தெர்மோஸ்டாட் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்றேன்.
இப்போ வந்து 90 டிகிரிங்கிறனால மிஷின் வந்து ஆஃப் ஆயிருக்குங்க. இப்போ வந்து 80 டிகிரி வந்து கோல்டு ஹாட் வாட்டர் வெளியில வந்தனால இப்போ ஆட்டோமேட்டிக்கா மிஷின் அதுவே ஆன் ஆயிருங்க. ஆன் ஆயிருச்சு, அவ்வளவுதாங்க. ஸோ நீங்க வந்து நம்ம ப்ரோ மாடலை பொறுத்த நீங்க பயப்பட வேண்டியதில்லை. தண்ணி இல்லைன்னா அதுவே ஆஃப் ஆயிரும், மறுபடியும் தண்ணி வந்துச்சுன்னா அதுவே ஆன் ஆயிரும். எப்பயுமே நம்ம வந்து ஆன் ஆஃப் வந்து மேனுவலா தான் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு அடிஷனல் சேஃப்டிக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா சார்? பார்க்குற கண்ணாடி மாதிரி இருக்குது. இது எப்படிங்க, நான் உடஞ்சி போவாங்களா எப்படிங்க சார்? நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள், பாலிகார்பனேட்டுன்னு போடுங்க சார். பாலிகார்பனேட்டு தான் பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா ஹெவியானதுங்க, இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்கு. ஃபுட் கிரேடு நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு தான் கிளாஸ் மாதிரி இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். இது என்ன பண்ணுறீங்க? டேங்க்குங்க. ஓ, இதுதான் இதோட டேங்க்கு. டேங்க்குங்க. ஓகே ஓகே. நான் வந்து கீழே போடுறேன் பாருங்க. நிஜமா கீழே போட போறீங்களா? பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியுங்க சார். சரி, நீங்க வந்துட்டீங்க, ஃபுல் டவுட் கிளியர் பண்ணிட்டு மக்களே பாத்துக்கங்க, நம்மளுக்காக வந்து இவர் அது உடச்சு காமிக்க போறாரு, பாத்துக்கங்க. உடையாதுங்க. இது வந்து 3வது மாடியில இருந்தாலும் நான் போட்டு வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்காக சும்மா இங்கிருந்து போடுறேங்க சார், பாத்துக்க. பார்க்கலாங்க மக்களே எப்படின்னு. எட்டு குதிச்செல்லாம் ஓடுதா, நான் கண்டிப்பா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, உடையாதான் போல இருக்குங்க. உடையாது, கீழே போட்டால் குதிக்குது, ஜம்ப் ஆகுது, ஆனால் உடையில. இது வந்து பாலிகார்பனேட்டுங்க சார், ரொம்ப ஹெவியானது. அதாவது நம்ம வந்து விற்கிறதுக்காக ஒன்று சொல்ல மாட்டேங்க சார், என்ன ஃபேக்டாக அதை நம்ம பேசுவோம், அவ்வளோதாங்க. அவங்க வாங்குறது அவங்களோட விருப்பம், ஆனால் நம்ம உண்மையை சொல்லணும், அவ்வளோதாங்க. நாங்கண்ணா இது வந்துட்டு, ஆனால் உண்மையாலுமே சேஃப்டியெல்லாம் ஓகே தானுங்க? கரண்ட்டெல்லாம் அடிக்காதானுங்கண்ணா? சார், எலக்ட்ரிக்கல் ஷாக்கெல்லாம் அடிக்காதுங்க, 100% ஷாக் அடிக்காது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கில் உங்களுக்கு உயிர் போகிற மாதிரி எதுவுமே ஆகாது நம்ம வாட்டர் ஹீட்டரில். அது நீங்கள் 100% கேரண்டியை நம்பலாங்க. தண்ணி உள்ளே போய்ட்டு வெளியில் வரும்போது தண்ணி வந்து சூடாக வரும். 100% சேஃபான ப்ராடக்ட்டுங்க. ஆனால் சர்வீஸ் வந்துச்சுன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறோம், அவ்வளோதாங்க சார். சர்வீஸ் வரும், ரொம்ப ரேராக 1-2 வரும். ஏன்னா கரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வர்றது கிடையாதுங்க, அதில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. திடீர்னு இடி இடிக்கும், மின்னல் அடிக்கும். அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? ஒரு மாதத்துக்கு முன்னால் என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று விழுந்துருச்சு. என்னோடய ஆஃபீஸில் இருக்கிற சிஸ்டம் எல்லாத்துலேயுமே எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சுங்க. நான் யாரை போய் சொல்கிறதுங்க? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கில் சர்வீஸ் வர்றது இயற்கை. அந்த மாதிரி எது வந்தாலுமே நம்ம சரி பண்ணி கொடுக்கலாங்க. 1 வருஷத்துக்குள்ளே எந்த மாடல் எல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எது வந்தாலுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். 2வது வருஷத்துலேருந்து என்ன ஸ்பேர் இருக்கோ அதுக்கு மட்டும் அவங்க வந்து பே பண்ணோம், அவ்வளோதாங்க சார். ஸோ சேஃபான ப்ராடக்ட்டுங்க. அவரோட டவுட்டை கேட்குறாரு. நீங்களும் என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. தயவு செஞ்சு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் போய் கேள்வி கேட்டு பதில் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. அதை பற்றி தெரிஞ்சு எங்கள் கிட்ட கேட்டுட்டு அதுக்குண்டான பதில் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் mrshot.co.in அவங்களோட வெப்சைட்டு, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக டீட்டெயில் எல்லாம் தெரியும். அப்படியே இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி டீட்டெயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட டேரெக்டான ஃபோன் நம்பரே கொடுக்குறேன், ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துறேன். நீங்கள் அங்கேயே கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம கடை அட்ரஸும் கொடுத்துட்றோம், உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட அட்ரஸும் கொடுத்துட்றோம். இங்கே வந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அங்கே போனீங்கனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க மக்களே, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் பார்க்குறோம். பாய்.